என்னடா பெரிய கேரளான்றீங்க, ஒரு நாள் சேலம் வந்து பாருங்க, அப்ப தெரியும் இதோட அருமை என்னன்னு சொல்லிட்டு. ரெண்டு கார்டு போடலாமா இல்ல? இங்க ஒரு ஆளுக்கு எவ்வளவு சார்? ஒரு ஆளுக்கு 20 ரூபா. எங்க இருந்து எவ்வளவு தூரம்? இங்க இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் வரும். வண்டி ஏத்திட்டு போகுதுன்னா வண்டிக்கு 40 ரூபா. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் இந்த மாதிரி. ஓகே, நான் வந்து கேரளால தான் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம ஊர்லயே இருக்கு அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மூமெண்ட். ரைட்டு. இவ்வாறு வண்டி நானும் தண்ணியில போய்கிட்டு இருக்கேன். இப்ப லைட்டா கூச்சி போற மாதிரி இருக்கு. நாங்க மெயினா எதுக்காக வந்திருக்கோம்னா ட்ரோன் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டூர் பக்கத்துலேயே ஒரு கடல் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கடலில் தான் நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த கடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மட்டும் தான் பயணம் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் வண்டிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டில் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம கூட ஒரு அண்ணா இருக்கார், அவர்கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்போம். வாங்க அண்ணா. வணக்கம். சொல்லுங்கள். அண்ணா உங்கள் பேருங்கண்ணே? பேர் முருகன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் மேட்டூருங்களா? ஸோ இந்த பரிசல் துறையிலேருந்து எங்கேருந்து எங்கே போக முடியும்? பொன்னாடி பரிசலையிலேருந்து நாகமர பரிசலைக்கு போகலாம். இது எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? இது ரப்பா தண்ணி இருந்ததுன்னா 3/4 மணி நேரம், இல்லை அப்படின்னா ஒரு 20 நிமிஷம். 20 நிமிஷம். ஸோ நம்ம இப்போ பண்ணவாடி பரிசல் துறையிலேருந்து அங்கிட்டு போயிட்டுருக்கோம். நாகமர பரிசல் துறைக்கு போயிட்டுருக்கோம். இப்போ இந்த இடத்துல என்ன தெரியுமா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இங்கே வந்து ஒரு 10 வண்டி இருக்கு. இந்த போட் வந்து இப்படி அலையிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. இப்போ நான் கூட அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு நடந்து வந்துட்டு இருக்கேன். ஒரு இது கூட அலையலை. வண்டி பாருங்களேன், வச்ச வாக்கில் அப்படியே இருக்கு, ஸ்மூத்தாக அழகாக போகுது. அதே மாதிரி சொன்னால் நம்பவே மாட்டேங்க, சுற்றிலும் இந்த சீனரிக்கு பார்க்குறது வந்து வேற லெவலில் இருக்கு. கேரளான்னு சொல்கிறவங்க எல்லாருமே ஒன்ஸ் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் முதல்ல. இப்போ ஒரு 20 நிமிஷம் டிராவல் பண்ணி ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு நாங்கள் ரீச் ஆயிட்டோம். வண்டி ஏற்றுறது இறக்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும் பொழுது. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி தள்ளா நீ யாருன்னு தெரிய மாட்டேங்குது. அண்ணா நாங்கள் அங்கிட்டு இருக்கோம், கூப்பிடுங்க வண்டி எடுக்கும்போது. இன்னும் 10 நிமிஷம் ஆகுமா? ஆயா ஏதோ சமைச்சிருக்குது. ஆயா என்ன சமைக்குதுன்னு போய் பார்ப்போம். ஒரு 1/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இறங்கின உடனே இங்கே வந்து ஒரு மீன் கடை இருக்கும். அப்படியே இந்த தண்ணியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டேன்னா வச்சுக்குவேன், கலகலன்னு உள்ளே போவோம். ஓகேங்களா? கலகலன்னு உள்ளே போமா, அவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொல்கிறேன். இது அந்த பக்கம் சனங்க ஏதோ, அந்த பக்கம் தருமபுரி மாவட்ட பக்கம் இந்த பக்கமாக இருக்கிறது நாகமரை, நெருப்பூர் இந்த மாதிரி இருக்கிறது. அந்த பக்கம் குளத்தூர், பண்ணவாடி இந்த பக்கம் போகும். இந்த பக்கம் இருக்கிறது வந்து இது தருமபுரி மாவட்டம். ஆமாம், அது தருமபுரி மாவட்டம். அந்த பக்கம் இருக்கிறது சேலம் மாவட்டம். அப்போ இந்த பக்கம் தான் அந்த பக்கம் போகணுன்னா இதுதான் பயன்படுத்தணும். ஆமாம், இதுதான் பயன்படுத்தணும். இப்போ இது இல்லைன்னா மக்கள் எப்படி போவாங்க அந்த பக்கம்? அது இல்லைன்னா மேச்சேரி சுற்றி தான் போகணுங்க. அப்போ அது ரொம்ப தூரம் இல்லையா? அவன் என்ன பண்ணுறது, அது ஒரு 70 கிலோமீட்டருக்கு பக்கமாக இருக்கும். 70 கிலோமீட்டர். இதில் பயணம் பண்ணால் எதில் இப்போ இந்த வழியாக போனால்? இதில் போனால் இது ரொம்ப பக்கங்க. ஏன்னா இது ஒரு 2 கிலோமீட்டர் வரும். 2 கிலோமீட்டர் போனோம்னா அந்தாண்ட ஒரு பண்ணவாடி ஒரு 5-6 கிலோமீட்ரு. அப்புறம் அந்தாண்ட குளத்தூர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மேட்டூர் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் வருங்க. 5 கிலோமீட்டர். மக்களே, ஸோ அக்கரை சேலம் மாவட்டம், இக்கரை தருமபுரி மாவட்டம். ஸோ அந்த பக்கம் நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். ஸோ இந்த பக்கம் நாகமரை, நெருப்பூர், ஏரியூர் நிறைய ஊர்கள் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம். இந்த பக்கம் இருந்து மக்கள் அந்த பக்கம் போகணும் அப்படின்னா மேச்சேரி சுற்றி தான் போகணும். அப்படி போகணுன்னா பார்த்திங்கன்னா அரௌண்ட் 70 கிலோமீட்டர்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஐயா தான் சொன்னார் 70 கிலோமீட்டர் வரும்னு. ஆனால் இந்த பரிசல் துறை மூலயமா போகிறதுனால ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ், ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் ட்ராவலிங் டைம் மூலியமாக இந்த பக்கம் இருக்கிற மக்கள் அந்த பக்கம் வந்து ஈஸியாக போகலாம் அப்படின்ட்டு இங்கே இருக்கிற மக்கள் நம்மகிட்ட சொன்னாங்க. நினச்சி பாருங்களேன், நம்ம மெட்ரோ சிட்டியில் இருக்கோம், நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி ஒரு போட் பயன்படுத்தி இந்த பக்கம் அந்த பக்கம் போகிற மக்களுடைய வாழ்வியலே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நமக்கு என்ன தான் ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி இருந்தாலும் இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும் ஸோ இது எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. என்ன பண்ணுறீங்க?
நானும் சும்மா பைக் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ பெங்களூராக இருக்கட்டும், பாம்பேவாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் மெட்ரோ பயன்படுத்துகிறோம். ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் இந்த போட்டை பயன்படுத்துகிறவங்கள அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களோட மனநிலைமை இப்போ புதுசாக பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து இதே இதில் அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறனால அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெருசாக அவங்களுக்கு தெரியாது இதோட வேல்யூ என்ன அப்படின்றது தெரியாது. இப்போ சிட்டியில் இருக்கிற நம்மளுக்கு இது பெருசாக தெரியுது அப்படின்றப்போ அவங்களுக்கு பெருசாக தெரியாது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, நம்ம வந்து காட்டில் போயிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இங்கே கிராமத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம சிட்டியில் போய் வாழணும். வாழ்க்கை முறை வந்து இந்த வாழ்க்கையை வெறுத்தவங்க அந்த வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த வாழ்க்கையை வெறுத்தவங்க இந்த வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறாங்க. நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இந்த பக்கம் இருந்து அப்படி சேலம் மாவட்டம் போகணும் அப்படின்னா 70 கிலோமீட்டர் போய் தாண்டி போகணுமா. ஓகே 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 தங்காதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ணலாம். 70 கிலோமீட்டர் எப்படி மேச்சேரி வெளியே போகணும்னா ஓகே 70 கிலோமீட்டரா. ஓகே ஆனால் இதில் போனால் 2 கிலோமீட்டர் தானா. ஓ ஆமாம் சொன்னார். அடிப்படை தேவைக்கு இது எந்த அளவுக்கு இருக்குன்னு தங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். எனக்கு என்ன தெரியுமா ஒரே ஒரு ஆசை, இப்போ கேரளாவில் வந்து ஒரு வாட்டர் மெட்ரோன்னு ஒன்று செட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி இங்கேருந்து ஒகேனக்கல் வரைக்குமே தண்ணி இருக்குது. ஸோ ஒரு கனெக்டிங் மாதிரி ஏதாச்சும் ஒன்று சேலம்லேருந்து கனெக்ட் ரைட் இப்போ தான் கருத்துக்கு வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா தமிழ்நாடு டூரிசம் வந்து இன்னும் பயங்கரமாக டெவலப் ஆகும்ல. கண்டிப்பாக. அப்போ இந்த டூர் வரிட்டு இதெல்லாம் டெவலப் பண்ணி இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏற்றினு டூரிஸ்ட் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆமாம், இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். இது நல்ல ஐடியா. ஆனால் வந்து அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம என்ன தான் நம்ம ஒரு எக்ஸைட்டடோட இந்த விஷயத்தை பார்த்தாலும் நான் பார்க்கறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு அவசர தேவைக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் போகணும், நைட் டைமில் போகணும்ங்கிறது ரொம்ப சேலஞ்சான விஷயம். ஏன்னா நானும் இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய இடங்களில் பயணம் பண்ணியிருக்கேன், வாழ்ந்துருக்கேன். இலே தம்பிகளா, சேலம் பக்கம் வாங்கயா, எப்படி இருக்குன்னு பாருங்க. சுற்றி மலையா அழகா, ரொம்ப அழகாக இருக்குங்கய்யா. நம்ம மெயினாக எதுக்காக வந்திருக்கோம், ட்ரோன் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இப்போ தான் நம்ம கதைக்குள்ளேயே வரோம், நம்ம தம்பியை பறக்க விட போகிறேன். அது என்னவோ தெரியல, நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தனால ஏதோ ஒரு சம்பவம் ஆயிரும்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்ன சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கோ தெரியல. வில்லிலேருந்து பறக்கிற அம்பு மாதிரி இப்போ நம்ம ட்ரோனை செட் பண்ணி பறக்க விட போகிறோம். வா போகலாம். சரிங்க, நான் வரேன். இருங்க. வரலாம். ரைட்டு. தாய் குலத்துக்கு ஒன்று தான் என் உயிரே கொடுப்பா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ரொம்ப நன்றி. முதல்ல ரெடி பண்ணுவோம். வேணா சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா தர பாம்பு தள்ளிவிட இருக்கீங்களா? இங்கே பாருங்க, பாம்பு வெளியில தெரியுது இப்போ. ரைட்டு. தம்பி அழகா காமிச்சிடுறா இந்த இடத்த. அழகா இருக்கு. இந்த அழகுக்கு மேலும் அழகு கூட்டுற மாதிரி நீ இன்னும் அழகா காமிச்சிரு. சரியா? என்ன சொல்ற? வந்து அதுக்கிட்ட கேட்டா என்ன பேசும்? அவனுக்கு என்னோட ஃபீலிங் என்ன அப்படின்றது அவனுக்கு புரியும்டா. ஃபீலிங்ஸ் புரியுமா? ஆமா. ஐயோ ரைட்டு. அது என்னது போடுறீங்க? இப்போ என்டி ஃபில்டர் போடுறேன். அது செட் ஆகாதா லைட்டிங்கு? வெயில் கொஞ்சம் உக்கரமா இருக்கு, அதனால கொஞ்சம் என்டி ஃபில்டர் போட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி வெயில் கண்டிஷனுக்கு எத்தனை நம்பர் யூஸ் பண்ணுவீங்க? நான் வந்து ND8 யூஸ் பண்றேன். ஓகே, இப்போ ஈவினிங் ஒரு அரௌண்ட் 4 o'clock 5 o'clock எடுக்கிறோம்னா 8 யூஸ் பண்ணலாம். ஆமா, விடுங்க அருமையாக இது. போயிட்டு வாடா தம்பி. ரைட்டு, அடுத்த ட்ரெண்டிங் நம்ம தான். என்ன பண்ணுறீங்க தம்பி? இருங்க, இங்க பாருங்க, டீங் கீழே வந்துருச்சு ட்ரோனு. ஓ, இந்த ஷாட் பயங்கரமாக இருக்குண்ணே. இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுங்கள். ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. ஒரு ஃபேபுலஸான வியூ, ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். யூ கேன் ஸ்பெண்ட் lakhs of rupees, but you can't get this kind of experience ever in your life. ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள்.
ஸோ ஃபைனலாக டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். இந்த பக்கம் நம்ம அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ட்ரோன் வீடியோ எடுக்கலே ஃபோக்கஸ்டாக இருக்கு. இந்த சன் வியூ ஃபேபுலஸாக இருக்குது. நீங்கள் ட்ரோன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பார்க்கல அப்படின்னா ஸோ அடுத்த வியூவில் வரும். கண்டிப்பாக பாருங்கள், அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ணா எடுத்துட்டிங்களா? ட்ரோன் எடுத்துட்டிங்களா? ஓகே, இது காமிய முதல்ல ஹோம் பாயிண்ட் வந்து அங்கே காமிச்சதுனால நான் அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வந்துவிட்டேன். இப்போ ட்ரோன் வந்து அங்கே மாட்டிக்கிச்சு. இப்போ அங்கேருந்து ஒரு அண்ணன் எடுத்துகிட்டு வர போகிறாரு. அண்ணா ட்ரோன் எடுத்துட்டிங்களா? நான் கையில் நான் கீழே விழுந்து எதுவும் அடிப்படல? இல்லை ஓகே, நான் சேஃபாக இருக்குல்ல? ஓடிக்கிட்டே இருக்குதே. நான் என்னண்ணா ஓடுது? மோட்டர் மாதிரி ஓடிட்டு இருக்குமே. சரி ஓகேங்கண்ணா. அண்ணா அப்படியே பத்திரமா எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா? நீங்கள் வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 20 நிமிஷம் ஆகும். சரி ஓகேங்கண்ணா. அண்ணா அப்படியே 6:05 எடுப்போம். சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. நான் இங்கே ஓகேங்கண்ணா வெயிட் பண்ணுறேங்க. அது லைட் எரியும்ண்ணா, அது மட்டும் பார்த்துக்கோங்க அப்படியே. லைட் எரியுது. சரி ஓகேங்கண்ணா, அப்படியே எடுத்து வச்சுருங்க. நான் பின்னாடி ஒரு பட்டன் இருக்குல்ல, அது 2 டைம் அமுக்குனீங்க அப்படின்னா அதுவே ஆஃப் ஆயிரும்ண்ணா. அவர் சொல்ல அவருக்கு தெரியும். பின்னாடி ஒரு பட்டன் இருக்கா? ஒரு பட்டன் லைட் எரியுதா? சரி விடுங்க, 2 டைம் அமுக்கணும். ஒரு டைம் அழுத்தி இன்னொரு டைம் அழுத்தி பிடிக்க ஒரு டைம் அமுக்கிட்டு இன்னொரு டைம் லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஆஃப் ஆயிடுச்சாண்ணா? சரி ஓகேங்கண்ணா, எடுத்துகிட்டு வாங்கண்ணா. தேங்க்யூண்ணா. போகிற பக்கம்லாம் இப்படி தான் பண்ணால் எப்படி பாருங்க. இங்கே விட்டா கேவா கொஞ்ச நேரம் நாங்கள் விட்டா இங்கே கரெக்டில் சொல்லி வச்சு அடி ஒரு ரேட் தர. நான் அப்படி இல்லைண்ணா, இதில் வந்து ஹோம் பாயிண்ட்னு ஒன்று காமிக்கும்ண்ணா. இந்த ஹெலிகாப்டர் சிம்பிள் போட்டு காமிக்கும். அது வந்து அங்கே காமிச்சிருக்கு. நான் வந்து இங்கேன்னு நினச்சிக்கிட்டு அங்கே போயிட்டேண்ணா. ட்ரோன் அது எடுத்து எங்கே ஏற்றணுமோ அந்த இடத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடம் நினச்சிக்கோம். எங்கே பறக்க விட்றோமோ அந்த இடத்த நம்ம இருந்த இடம் நினச்சிச்சு. நான் வேறு ட்ரோன் உடஞ்சி போச்சுன்னு என்னடா இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் இது சம்பவமாகும்னு முதல்ல சொன்னேன்ல. ஸோ அதே மாதிரி போச்சுடா. தண்ணிக்குள்ளே தான் அடுத்தது லேண்டிங்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சேட்டு என்கிட்ட வந்து இப்போ இங்கே சேலத்தில் இந்த மாதிரி பண்ணவாடின்னு ஒரு லொக்கேஷன் இருக்காங்க போகலான்னு சொல்லும் போது எனக்கு வந்து ஐடியா இல்லாமல் நான் சும்மா தான் வந்தேன். சரி என்ன இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். பட் ஆனால் இங்கே வந்த உடனே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து அப்படிலாம் பார்க்கக்கூடாது. இல்லை எங்கே பறந்துச்சு இந்த மாதிரி இங்கே அது வந்து மனசுக்குள்ளே இப்படி பறந்துச்சு. ஸோ அவ்வளோ சந்தோஷம் எனக்கு இங்கே வந்த உடனே. ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த ஆம்பியனே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. இங்கே பறவைங்கள்லாம் பறக்கிறது அதெல்லாமே நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். அதெல்லாமே சூப்பராக இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியும், பார்த்துருப்பாங்க ஆல்ரெடி. யார் அவங்க? இவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு இது ஃபஸ்ட் டைமு. ஓகே ஓகே இது பறவை பறக்கிறதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு வியூவில் பார்த்துருக்க மாட்டாங்க. சரி எனிவே ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வீக்கெண்டுக்கு வைப் பண்ணுறதுக்கு ஒரு பயங்கரமான இடம் இது. அதாவது நீங்கள் ஃபேமிலியோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் கேரளா போகணும், இல்லை கர்நாடகா போகணும், பாண்டிச்சேரி, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம். ஸோ இந்த மாதிரி லொக்கேஷனில் என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ, வைப் அதுக்கு பேர் ஆமாம் வைப் கிடைக்குமோ. ஸோ அந்த வைப்பு நீங்கள் இந்த பிளேஸுக்கு வந்தீங்க அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், உங்களுக்கு நியர்பையாக இருக்கும். ஸோ நீங்கள் சேலத்தில் இருக்கீங்க, தருமபுரி மாவட்டம் இருக்கீங்க, ஈரோட்டில் இருக்கீங்க அப்படின்னா சேலம் மாவட்டம், மேட்டூர் வட்டம், கொளத்தூர், பண்ணவாடி, பரிசல் துறை. ஸோ தருமபுரி பக்கம் வந்து வரீங்க அப்படின்னா அந்த பக்கம் நாகமாரி, பரிசல் துறை. கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அந்தளவுக்கு அமேசிங்காக இருக்குது. இருடா, அந்த அண்ணன் ஒரு அண்ணன் போனார்ல, அந்த அண்ணனை காணோம். ட்ரோன் திரும்ப வருமா வராதா? ஸோ வண்டி வருதா இல்லைன்னு தெரில. கப்பல் வந்தால் தான் நமக்கு வண்டி கிடைக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வண்டி இந்த பக்கம் இறக்க சொன்னது அவர் அந்த பக்கம் இறக்கிட்டார். அந்த பக்கம் ஒரு கரை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த பக்கம் இறக்கிட்டார். போகிற பக்கம்லாம் பிரச்சனைக்கு எல்லாமே மூல காரணம் நம்மளாக தான் இருக்கிறோம். அங்கே ஒரு போட் வந்துக்கிட்டு இருக்கா, அந்த போட்டில் தான் நம்மளோட ட்ரோன் வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே இந்த போட்டில் இருக்கிற அண்ணன் தான் வந்து ட்ரோன் எடுத்து வச்சுருக்காரு. அந்த கரையில் இருக்கிற அந்த அண்ணன் சிக்னல் கட் ஆகவும் சார்ஜ் இல்லாமல் ஒரு இடத்துல இறங்கிட்டான்டா. அவன் கல்லில் இறங்கினானா இல்லை வந்து எங்கேயாச்சும் குப்பைமேட்டில் இறங்கினானா எனக்கு தெரியல. இது அண்ணன் வரட்டும் முதல்ல. தம்பி என்னன்னு தெரியாது அண்ணனுக்கு. ஹலோ அண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். நான் ரொம்ப நன்றிண்ணா. இந்த எங்கள் போட்டில் ஃபைனலி தம்பி கிடச்சிட்டான். அடிக்கடி பட்டிருக்கான் காமி. அடிக்கடி கேட்டுருக்கான்.